I started content creation in Jan 2025, exactly 1 year back, with zero clarity, zero confidence, zero expectations. Today, my Instagram account has crossed 25,000 followers. And இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ நான் எப்படி இவ்வளோ ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணேன், எப்படி ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆனேன் அப்படின்றத பற்றி டெஃபினட்டாக கிடையாது. பிகாஸ் கான்டென்ட் கிரியேஷன் ஒன்றும் என் லைஃப்பில் மேஜிக் பண்ணலை. வாட் இஸ் ஆக்சுவலி சேஞ்ச் இஸ் சம்திங் நோபடி டாக்ஸ் அபவுட். அண்ட் நீங்கள் வந்துட்டு கான்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா திஸ் வீடியோ மைட் சேவ் யூ. Let me take you back to the start. And this is Karthik Murugal. I run my own agency called Pixar K Studios. It's a performance and creative marketing agency. And I upload contents related to freelancing, money, and career-based videos. Flashback. என்னடா 2021 வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? Because this is the year where I started content creation. சூப்பர் பா. பட் உங்களோட பேஜ் ஸ்டார்ட் பண்ணி ஜான் 2025 ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி சொன்னீங்க, இப்போ 2021 சொல்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆக்சுவலி நான் வந்துட்டு ஒரு தளபதி ஃபேன். ஓகே, ஸோ நான் வந்துட்டு தளபதி ஃபேன். ஸோ 2021 அந்த டைமில் நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த ஃபேன் பேஜஸ் ஒன்று கிரியேட் பண்ணி தளபதிக்காக ஃபேன் பேஜஸ் கிரியேட் பண்ணி நீங்கள் அந்த டைம்லலாம் பார்த்துட்டீங்கன்னா நிறையா எடிட்ஸ் வந்துட்டு அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சு. நிறைய ஃபேன் பேஜஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சூப்பர் ஸ்டார், கமல் சார் எல்லாருக்குமே. ஸோ அந்த டைம்ல நான் வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் பேசி போட மாட்டேன். பட் அந்த டைம்ல வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஷைனஸ், காலேஜ் டைம்ல அந்த அளவுக்கு வெளிப்படையா நான் கேமரா முன்னாடி பேசாதனால இந்த மாதிரி மூவி கிளிப்ஸ் வந்துட்டு எடிட் பண்றது, வாய்ஸ் ஓவர் கண்டென்ட் பண்றது, ஸோ அந்த டைம்லயே நான் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு ஒரு ஜாலிக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் அந்த கான்டென்ட் கிரியேஷன்றது. ஸோ அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இயர்ஸ் போக போக 2023 அந்த டைம்ல வந்துட்டு இந்த ரியாக்ஷன் வீடியோஸ் எல்லாம் போடுவாங்களே யூடியூப்ல, ஜீவா வாய்ஸ் தாங்க இது, ஜீவா வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு எனக்கு தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். ஸோ நான் நிறைய விஷயம் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் நான் எதுவுமே எனக்கு கிளிக் ஆனது கிடையாது. வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க யாராச்சும் அந்த ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா, சார் இது டெட் எண்ட் சார், நீயா ஏன் டெட் எண்ட் சொல்ற? ஓ, அந்த மாதிரி ரியாக்ஷன் வீடியோஸ்லாம் போடுறது, ஒரு சின்ன ஒரு பேசிக்கான ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன், ரெட்மி ஃபோன் வச்சு கிளாரிட்டி சுத்தமாக இருக்கிறதுல ரொம்ப கன்றாவியா இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு சோனி ZV-10 4K கேமரா ஷூட் பண்ணிருக்கேன். யூடியூப்ல வீடியோ போட்டு வியூஸே வராது. நானே அம்மா ஃபோன்லேருந்து எடுத்து பார்த்து வியூஸ் ஏற்றுறது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் பண்ணிருந்தேன். ஸோ ஆப்வியஸாக எல்லாருமே பண்ணுறீங்க, உங்களே யாரும் பண்ணலன்னா நான் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதையுமே நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த ஒரு வீடியோவும் எடிட் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் ஆல்மோஸ்ட் 3 to 4 hours மேலே ஆகும். ஸோ ரியாக்ஷன் வீடியோஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு எடிட்டிங் அப்போ தான் நான் கற்றுக்க ஆரம்பிச்சது. லைக் 3-4 years பேக் சொல்றேன். கொஞ்சம் கொஞ்சமா எடிட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். வீக்லி ஒரு 1 or 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். அன்னைக்கு சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டேன் தான். ஸோ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு லைக் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு எந்த தாட்டுமே கிடையாது. ஜஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்றேன். ஒரு மற்றவங்களோட வீடியோஸ், மற்றவங்களோட சேனல்ஸ் பார்த்துட்டு வர ஒரு ஆசை தான். ஸோ அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட கான்டென்ட் கிரியேஷன் ஜேர்னியை. குறிப்பிட்ட டைம்ல இயர்ஸ் போக போக 2024, 2025, ஸோ இந்த டைம்லலாம் வந்துட்டு என்னோட மைண்ட் செட்டுமே மாறிச்சு. என்னென்ன வந்துட்டு அது ரியாக்ஷன் வீடியோஸ்மே கிளிக் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் திங்கிங் அண்ட் ஸ்பெண்ட் சோ மச் ஆஃப் டைம் திங்கிங். பிகாஸ் அந்த டைம்ல வந்துட்டு எனக்கு நான் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண டைம் அது 2023ன்றது. லைக் டிசைன் ஸ்கில்ஸ் ஆகட்டும், நான் வந்து UIUX டிசைனர்ஸ் உங்களை கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த டைம்ல நான் UIUX கோர்ஸ்லாம் பண்ணிட்டு இந்த எடிட்டிங், ப்ரீமியர் ப்ரோலாம் கத்துட்டு இருந்த டைம் அது. ஸோ ஆப்வியஸா எனக்கு ஸ்கில்ஸ் இருக்குன்னு தெரியுது. பட் ஆனால் இதை நான் எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இதுல தான் மாட்டிட்டு இருந்தேன். கிளைண்ட்ஸ் எப்படி எடுக்கிறது, ஸோ அந்த மாதிரி ஒரு டஃப்பான சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்ல தான் நம்ம ஏன் வந்துட்டு ஒரு புது கான்டென்ட் கிரியேஷன் பேஜை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு 2024, 2025 இந்த டைம்ல. ஸோ அதுக்கப்புறமா தான் நான் ஸ்கில்ஸ் அந்த டைம்ல ஒரு 2 years நான் வந்துட்டு கம்பெனிஸ்லயே ஒர்க் பண்ணிக்கிட்டு என்னோட ஸ்கில்ஸுமே டெவலப் பண்ணிக்கிட்டு 2025ல தான் வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ 2024 டிசம்பர்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணி எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பேசிக்கான ரிசர்ச்லாம் பண்ணி 2025 ஜான்ல ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதை தான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன். 2025 ஜான்ல ஸ்டார்ட் பண்ண ஒரு அக்கௌண்ட் தான். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க பாத்தீங்கன்னா SP கான்டென்ட்ஸ் ரிலேட்டட் டு ஃப்ரீலான்சிங், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிலேட்டடா இருக்கிறது, ஒர்க்கிங் ப்ரொஃபஷன்ஸ்க்கு தேவைப்படுற விஷயங்கள், அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நான் ஐ ஸ்டார்டட் ஷேரிங் வித் யூ கைஸ். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் வந்து நான் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு. ஸோ அப்படிதான் அந்த பேஜ் ஸ்டார்ட் பண்ணது. என்ன மனுஷன் 2026 வந்துருச்சு. ஸோ 1 year போச்சு. சக்சஸ்ஃபுல்லா ஒரு 25,000 ஃபாலோவர்ஸ் நான் சம்பாதிச்சிருக்கேன். ஸோ ஐ எம் பிரிட்டி ஹாப்பி அபவுட் இட். ஸோ இந்த வருஷம் எண்டுக்குள்ள நான் ஒரு 50K or 60K அச்சீவ் பண்ணணும். இன்னும் மேல வைக்கலாம். பட் ஆனா வந்துட்டு ஒரு 60 to 70K ரீச் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன். ஸோ நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரிலேட் ஆச்சுன்னா மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. லைக் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க,
நீங்க கமெண்ட்ஸ்ல கூட ஷேர் பண்ணலாம். Why I started posting? I didn't post contents to make the contents viral. நான் contents போடுறதுக்கான முக்கியமான ரீசன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, to build my own portfolio, to attract clients, to get clients, to document myself. So இந்த 3 மெயின் ரீசன்ஸ்னால தான் I started creating contents on Instagram. and நிறைய பேர் வந்துட்டு ஃபேமஸ் ஆகணும், ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், ஃபாலோவர்ஸ் ஆப்வியஸா ரீச் பண்ணணும் தான் கிளைண்ட்ஸ் எடுக்கிறதுக்கும். பட் தட்ஸ் நாட் மை மெயின் திங். அதாவது 2025 ஸ்டார்டிங்ல எங்கிட்ட ஐபோன் இருந்துச்சு, ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நாங்க என்ன கேஜெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றது, இதுக்கு கான்டென்ட் கிரியேஷன் பண்றது கேமரா தான் வாங்கணுமா இல்ல போன்லயே ஷூட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் ஆக்சுவலி டிபெண்ட்ஸ் ஆன் யூ. உங்ககிட்ட ஆண்ட்ராய்ட் போன் இருக்கு, நீங்க வந்துட்டு கான்டென்ட் கிரியேஷன்ல கண்டிப்பா ஒன்று சாதிக்க போறீங்க, நான் இதுதான் என்னோட லைஃப், இதுலதான் நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க, இந்த போன்ல எல்லாம் ஷூட் பண்ண முடியாது அப்படின்னா, ஃபார் தோஸ் பீப்புள் ட்ரை ஸ்விட்சிங் ஆன் கேமரா. பட்ஜெட் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கேமராக்கு ஸ்பெண்ட் ஸ்ட்ராங் ஆன் யர் கோல்ஸ். இல்ல நான் வந்துட்டு ஒரு டைம் பாஸ்க்கு தான் வந்துட்டு கான்டென்ட் கிரியேஷன் பண்றேன், லைக் இது ஒர்க் ஆகுமான்னு தெரியாது, பட் ஐ எம் கோயிங் வித் தி ஃப்ளோ அப்படின்னு சொல்றவங்களுக்கு you can start with your phone. ஸோ நீங்க ஒரு மைல்ஸ்டோன்ஸ் ரீச் பண்ணும்போது ஒரு 5,000 ஒரு 10,000 ஒரு மைல்ஸ்டோன் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா வேணா நீங்க யூ கேன் ஸ்விட்ச் டு த கேமரா. ஸோ அது வரைக்குமே உங்ககிட்ட இருக்கிற ஃபோன்ஸ், அதாவது ஐபோன் இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும், ஆல்வேஸ் நீங்க ஆண்ட்ராய்டு தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட் டு கோ. ஸோ பேசிக்கான ஒரு ட்ரைபாட் வாங்கிக்கோங்க, டேபிளா ஷூட் பண்றதுக்காக ஒரு பேசிக் ட்ரைபாட் வாங்கிக்கோங்க. ஒரு 400 to 500 அந்த ரேஞ்சில் தான் வரும். நான் லிங்க்ஸ் வேணா கீழே மென்ஷன் பண்றேன், ஸோ கமெண்ட் பண்ணுங்க வேணும்னா. அண்ட் தென் ஒரு பேசிக்கான ஒரு ரிங் லைட் வாங்கிக்கோங்க. ரிங் லைட் ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு பேசிக்கான ரிங் லைட் அண்ட் ட்ரைபாட் அண்ட் ஒரு மைக், இது எல்லாமே வந்துட்டு நான் கீழே மென்ஷன் பண்றேன், லைக் பிகினர்ஸ்க்கு சொல்றேன். ஸோ பிகினர்ஸ்க்கு பட்ஜெட் வைஸ் உங்களுக்கு கம்மியா இருக்கு, லைக் 1000-1500 குள்ள இது எல்லாமே நீங்க வாங்கணும் அப்படின்னா ஐ கேன் ஹெல்ப் யூ கெட் தோஸ் ப்ராடக்ட்ஸ். நான் யூஸ் பண்ண அதே ப்ராடக்ட்ஸ் நான் லிங்க் பண்றேன், ஸோ யூ கேன் டெஃபினெட்லி யூஸ் தோஸ் ப்ராடக்ட்ஸ். ஸோ நான் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க கேமரா வந்து பாத்தீங்கன்னா Sony ZV-10. வீடியோ ஓரளவு கிளாரிட்டியா இருக்கிறதா நீங்க இந்த வீடியோ வந்து பாத்துட்டு இருக்கீங்க, அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ல. வீடியோ கிளாரிட்டி கம்மியா இருந்தா டெஃபினட்டா ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, அன்லெஸ் தி டாபிக் இன்ட்ரெஸ்ட் கரெக்டா. ஸோ அதனால என்னோட சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், என்னோட ஏஜென்சி பர்பஸ்க்காகவும் என்னோட யூடியூப் கான்டென்ட் கிரியேஷன் பர்பஸ்க்காகவும் நான் வந்துட்டு ஒரு கேமரா அண்ட் தென் லென்ஸ், கேமராக்கு வைக்கிறதுக்கு ட்ரைபாட் அண்ட் தென் லைட்டு அண்ட் தென் சாஃப்ட் பாக்ஸ் அண்ட் லைட்டுக்கு ஒரு ட்ரைபாட், அப்புறம் ஒரு மைக், இந்த மாதிரி 7 ப்ராடக்ட்ஸ் நான் வாங்கினேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து எனக்கு 1,10,000 rupees ஆயிருச்சு. என்ன ப்ரோ இவ்வளவு காசு கொடுத்து வாங்கிருக்கீங்களே அப்படின்னு உங்களை நிறைய பேருக்கு தோணும். நிறைய காசு வச்சிருக்காரு. நான் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டான ஒரு டெசிஷன் எடுக்க போறது எனக்கு நான் எடுக்கும் போதே தெரியும். ஸோ இது ஆப்வியஸா வந்துட்டு நான் வீண் செலவு பண்ணல, ஐ எம் இன்வெஸ்டிங் ஆன் மை செல்ஃப். ஸோ இந்த மாதிரி தான் நான் கான்டென்ட்ஸ் போட போறேன் அப்படின்றது எனக்கு தெரியும், கான்டென்ட் கிரியேஷன் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். வாட் கைண்ட் ஆஃப் கான்டென்ட் கிரியேட்டர் ஐ ஷுட் பி, இந்த கேள்வி உங்களை நிறைய பேருக்கு இருக்கும். நான் எதை பத்தி கான்டென்ட்ஸ் போடுறது, நான் என்ன பண்றது, கான்டென்ட் போடணும்னு சொல்லிட்டீங்க, பட் நான் என்ன போடுறது அப்படின்றது உங்களுக்கு சில பேருக்கு டவுட்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஐ கேன் கிவ் யூ சம் டிப்ஸ். ஸோ நீங்க வந்துட்டு உங்களுக்குன்ட்டு ஒரு லைக் எது மேலேயாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கரெக்டா, இது எனக்கு கொஞ்சம் தெரியும் ப்ரோ, இது எனக்கு கொஞ்சம் நான் படிச்சிருக்கேன், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு நாலேஜ் உங்களுக்கு டெஃபினட்டா இருக்கும். உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதுல உன் திறமையை வளர்த்துக்கோ, கடுமையா உழைச்சிக்கிட்டே இரு, வெற்றி ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி வரும். It can be about video editing or else business பத்தி உங்களுக்கு தெரியலாம், or else trading, stock market, இல்ல cooking. So try exploring things in your niche and அதுல ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களோட கான்டென்ட்ஸ். நீங்க ரெஃபரன்ஸ் வந்துட்டு என்னோட பேஜை டெஃபினட்டா செக் பண்ணி பாருங்க. You have to upskill yourself. So புரிஞ்சுக்கோங்க என்ன மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. How did I go from 0 to 25,000 followers in a year? ஸோ நான் வந்துட்டு சீக்கிரமா போனேன் அப்படின்லாம் நான் சொல்ல போறது இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இதை ஒரு 6 monthsலயே அச்சீவ் பண்ண ஆட்களும் இருக்காங்க, அச்சீவ் பண்ணாத ஆட்களும் இருக்காங்க, கஷ்டப்பட்டு ஆட்களும் இருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் மை பாயிண்ட். ஸோ நான் எப்படி இதை கெயின் பண்ணேன், என்ன மாதிரி கான்டென்ட்ஸ்லாம் நான் போட்டேன், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நான் யூஸ் பண்ணேன், ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி டிப்பை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இட் கேன் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்துட்டு ஹூக். The first 3 seconds is the most important thing while creating a content, like while writing a script. ஒரு ஜென் தத்துவம் என்ன சொல்லுகிறது என்றால், யூசர்ஸ் வந்துட்டு கிராப் பண்ணணும். நீங்க ஒரு வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க, if the video doesn't interest you, you'll straight away swipe the video. கரெக்டா, ஒரு வீடியோ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டடா ரெலவெண்டா பிடிச்ச மாதிரி இருந்தா தான் அந்த வீடியோ பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்க தான் வந்துட்டு ஹூக் வந்துட்டு ப்ராப்பரா எழுதணும். ஸோ செகண்ட் திங் இஸ் ஆட்டோமேஷன். கான்டென்ட்ல போய் நீங்க கமெண்ட் பண்றீங்க, அந்த கமெண்ட் பண்ணிட்டு அந்த லிங்க் வரல அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணாதான் அந்த லிங்க் வரும். ஸோ தட் இஸ் கால் ஆட்டோமேஷன். ஸோ கமெண்ட் பண்ணா லிங்க் வர்றது, ஃபாலோ பண்ணாதான் லிங்க் தருவேன்னு சொல்றது, இது எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் ஆட்டோமேஷன். இதெல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்னா ஆட்டோமேஷன் டூல்ஸ் நிறைய இருக்கு, லைக் மினி சாட் அண்ட் தென் சூப்பர் ப்ரொஃபைல்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ ஐ எம் கரண்ட்லி யூசிங் சூப்பர் ப்ரொஃபைல். என்னோட லிங்க் வந்துட்டு நான் கீழே மென்ஷன் பண்றேன். ஸோ அதை கிளிக் பண்ணி சப்போஸ் உங்களுக்கும் வேணும்னா யூ கேன் அவைல் த திங். ஸோ அது வந்துட்டு 499 ப்ரைஸ் பர் மந்த்துக்கு. ஸோ என்னோட லிங்க் நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணீங்கன்னா 99K உங்களால் அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கான்டென்ட். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐ எம் ஷூட்டிங் த வீடியோஸ் ஆன் மை கேமரா. ஸோ ஆப்வியஸா குவாலிட்டி மேட்டர்ஸ். அண்ட் ஆல்சோ குவாலிட்டியான ஒரு வீடியோ எடிட்டர் இருக்காங்க. ஸோ எனக்கு எடிட் பண்றதுக்கு, நான் ஏஜென்சிக்காக நான்
டீம், ஐ ஹேவ் அ டீம் ரைட் நவ். ஸோ என்னோட எல்லா வீடியோஸுமே என்னோட எடிட்டர் தான் எடிட் பண்ணி போடுறாரு. ஸோ ஹீஸ் அ ஸ்கில்ஃபுல் எடிட்டர். ஸோ அந்த மாதிரி உங்களோட வீடியோஸ் எடிட் பண்றது அண்ட் தென் நீங்க ஷூட் பண்ற வீடியோஸ் குவாலிட்டியா இருக்கிறது, இதெல்லாம் நீங்க கரெக்டா பாத்துக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு 3வது செக்லிஸ்ட். ஸோ நான் இந்த 3 விஷயத்தை தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணேன். அதனாலேயே என்னமோ எனக்கு வந்துட்டு இந்த 25,000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டு என்னால் ரீச் பண்ண முடிஞ்சது. வாட் டு ஐ டூ டிஃப்ரெண்ட்லி இஃப் ஐ ஸ்டார்ட் த கான்டென்ட் கிரியேஷன் டுடே? நான் இப்போ ஆக்ஷனபிள் அட்வைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 5 பாயிண்ட் சொல்றேன். அது ரொம்ப எலாபரேட்டிவா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது இல்லை. ஐ எம் கிவிங் இட் அஸ் அ பாயிண்ட். நம்பர் 1, ஸ்டார்ட் டுடே. ரொம்ப வளவலன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகாம இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்றே செய், அது நன்றே செய். கரெக்ட்னு நினைக்கிறேன். நம்பர் 2, இக்னோர் வியூஸ் இனிஷியலி. வியூஸை பார்க்கவே பார்க்காதீங்க. நீங்க வந்துட்டு செவத்துக்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி நினைச்சுக்கோங்க. யாரு பாக்குறாங்க யாரு பார்க்கல, இந்த நீங்களா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்றது. இன்னொரு முக்கியமான விஷயம் ஷேர் லைக் சொல்லணும். லைக் கான்டென்ட்ஸ் நீங்க போஸ்ட் பண்ணிட்டு லைக் இனிஷியலா ஒரு 30-40 ஃபாலோவர்ஸ் வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்றது தப்பு கிடையாது. உடனே நல்லா புரிஞ்சுக்கோங்க. லைக் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்துட்டு உங்க வீடியோ பாக்குற அளவுக்கு கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீடியோ பார்க்க மாட்டாங்க. இது ஆட்டோவுக்கு பின்னாடி எழுதலாம். பிகாஸ் நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. நம்பர் 3, பிக் ஒன் ப்ராப்ளம் அண்ட் கிரியேட் கான்டென்ட் அக்கார்டிங்லி. யூசர்ஸ் அண்ட் பீப்புளுக்கு என்ன ப்ராப்ளமோ அதுக்கேற்ற மாதிரி கான்டென்ட்ஸ் கொடுங்க. எப்பவுமே ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ற எந்த ஒரு சொல்யூஷனுமே நீண்ட நாள் போகும். ஸோ அதே தான் கான்டென்ட்ஸுக்குமே. ஸோ டோன்ட் ஃபர்கெட் இட். Okay. Number 4, document more, perform less. The final one, be patient for at least 90 days. ஒரு 90 டேஸ்க்கு ரொம்ப பொறுமையா இருங்க. என்னடா ஃபாலோவர்ஸ் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் அவுட் பண்றது, லைக் ரொம்ப டிமோட்டிவேட் ஆகுறது, என்னடா வந்துட்டு அக்கௌண்ட் ரீச் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ரொம்ப ஓவர் திங்க் பண்றது, இந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ணாதீங்க. பிகாஸ் 90% ஆஃப் த பீப்புளுக்கு டெஃபினட்டா அந்த ஒரு ஸ்டேஜ் வரும். ஸோ அதை மீறி கான்டென்ட்ஸ் கன்சிஸ்டண்டா போட்டு ஜெயிக்கிறவங்க தான் இங்க நிறைய பேர். ஓகேவா? ஸோ அதனால 90 டேஸ் வரைக்கும் எந்த வித ஜட்மெண்ட்டும் பண்ணாது. கன்சிஸ்டண்டா கான்டென்ட்ஸ் கூட அப்லோட் பண்ணுங்க. வாட் டிட் ஐ ஏர்ன் ஃப்ரம் கான்டென்ட் கிரியேஷன்? இந்த கான்டென்ட் கிரியேஷன் பண்றதுனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைனலா உங்களுக்கு சொல்றேன். தி ஃபர்ஸ்ட் திங், கான்டென்ட் கிரியேஷன் ஹஸ் பிகம் எ பேஷன். ஸோ எனக்கு நான் பிடிச்சி பண்றேன். ஸோ அது வந்துட்டு விட முடியாது. ஐ லவ் டூயிங் அண்ட் கிரியேட்டிங் கான்டென்ட்ஸ். செகண்ட்லி, ஐ கெட் லீட்ஸ். எனக்கு வர முக்கால்வாசி லீட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் வந்துட்டு என்னோட கான்டென்ட்ஸ் பார்த்துட்டு வரவங்க தான். அண்ட் தேர்ட், ஐ கெட் கொலாபரேஷன்ஸ் அண்ட் பெய்ட் பார்ட்னர்ஷிப்ஸ் ஃப்ரம் வேரியஸ் பிராண்ட்ஸ். ஸோ இது மூலிமா எனக்கு இன்ஸ்டாகிராம் பே பண்ணாது. பட் ஆனால் ஸ்பான்சர்ஷிப்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப்ஸ் அண்ட் பிராண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு இது மூலிமா பே பண்ணுறாங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்லையுமே சரி கொலாபரேஷன்ஸ் அப்ரோச் நிறைய வரும். அண்ட் த ஃபோர்த் ஒன் வந்துட்டு ஐ எம் பில்டிங் மை ஓன் ஏஜென்சியில் கான்டென்ட் கிரியேஷன் மூலிமா நான் அதை சீக்கிரமாக நிறைய பேருக்கு தெரிய வைக்கிறேன். அண்ட் தென் எனக்கு தேவையான பீப்புளை கூட நான் ஹையர் பண்ணிக்க முடியுது த்ரூ கான்டென்ட் கிரியேஷன். ஏஜென்ட் டெவலப் பண்ணுற ஒருத்தர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டேன்னா எனக்கு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வரும், ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மூலியமா ஐ கேன் ஈஸிலி ஏபிள் டு ஹையர் பீப்புள் இன்ஸ்டன்ட்லி. ஸோ இந்த ரீசன் போதும் நினைக்கிறேன். எனக்கு தேவையான விஷயங்கள் சிங்கிள் கான்டென்ட் கிரியேஷன் மூலிமா எனக்கு இவ்வளோ விஷயம் கிடைக்குதுன்னா அப்போ உங்களுக்குமே அப்படி தானே டெஃபினட்டாக ஏதாச்சும் கிடைக்கும்ல. நீங்கள் எப்படி பார்த்தாலுமே நான் இருக்கிற ஸ்டேஜில் தான் நீங்களும் இருந்திருப்பீங்க. இப்போ நான் இருக்கிற ஸ்டேஜுக்கு நீங்களும் வரணும் அப்படின்னா டெஃபினட்டாக கான்டென்ட் கிரியேஷன் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் தான் சொல்லணும்.